மனிதனும் பிரபஞ்சமும் விலக்க முடியாத உறவால் இணைக்கப்பட்டுள்ளன. மனிதன் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்றாலும், அவனது சிந்தனை, அறிவு மற்றும் ஆன்மீக அனுபவங்கள் மூலம் இந்த பிரபஞ்சத்தை புரிந்துகொள்ள முயற்சி செய்கிறான். மனிதனுடைய உடலும் உயிரும் பிரபஞ்சத்தில் உள்ள 5 மூலதத்துக்களால் பூமி, நீர், தீ, காற்று, ஆகாயம் உருவாகியுள்ளது. இவை அனைத்தும் பிரபஞ்சத்திலிருந்து பெறப்பட்டவை. எனவே மனிதனும் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமே. உடல் மனிதனுக்கே ஆனது என்றாலும் ஆன்மா பிரபஞ்சத்திலிருந்து வந்ததென பல ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. ஆதலால் மனிதனுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் ஆன்மீக ஒற்றுமை இருக்கிறது. மனித சிந்தனைகள் நம்மைச் சுற்றியுள்ள அதிர்வெண்களை வைப்ரேஷன்ஸ் பாதிக்கின்றன. நாம் நல்ல எண்ணங்களை பரப்பும் போதும் அது பிரபஞ்சத்தில் நல்விளைவுகளை ஏற்படுத்தும். இதுவே பிரபஞ்ச சக்தி அல்லது யூனிவர்சல் எனர்ஜி எனப்படும். பிரபஞ்சத்தில் எதுவும் ஏற்கனவே உள்ள காரணத்தின்றி நிகழாது. மனிதனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பிரபஞ்சம் ஒரு எதிர்வினையாக பதிலளிக்கிறது. இது கர்மா என்ற கொள்கையின் அடிப்படை. பிரபஞ்சம் என்பது நாம் பார்க்கும் விண்மீன்கள், கிரகங்கள் மட்டுமல்ல. அது உணர்வுகளின், சக்திகளின் ஓர் தொடர்ச்சி. மனிதன் அதில் பங்கு வகிக்கிறான், அதே சமயம் அதற்கு பொறுப்பாளியுமாக இருக்கிறான். அந்த உறவை நாம் உணர்ந்தால்தான் வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நாம் பிரபஞ்சத்தை வெல்ல விரும்ப வேண்டாம், அதனுடன் ஒத்துழைத்து வாழ கற்றுக்கொள்.